ஹாய். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டரோட பர்த்டேக்கு நான் வந்து ப்ரௌனி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க வந்து எக் யூஸ் பண்ணி கேக் பண்ணியிருந்தேன். சாப்பிட மாட்டாங்க. நெறைய ரொம்ப க்ரீம் யூஸ் பண்ணாலும் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எக்லெஸ் வீட் ப்ரௌனி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ப்ரௌனி வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நோ மைதா, நோ சுகர், நோ எக். அதாவது நான் இதுக்கு ஜாகரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அ இது பேக் பண்ணி எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் நல்லா சில் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் கார்னர்ல இருந்த பீசஸ்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கார்னிஷ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசுவலா கனாஷ்க்கு வந்து நம்ம டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அத விட வந்து மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது, கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா சாப்பிடுறதுக்குமே வந்து கொஞ்சம் சாக்லேட்டி நல்லா தெரியும். அதனால வந்து நான் மில்க் காம்பவுண்ட் கனாஷ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கனாஷ் எடுத்துட்டு, சும்மா ஜிக்ஸாக்கா வந்து ஒரு லைன்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ப்ரௌனி ஃபுல்லாவே வந்து அந்த கனாஷ் இருக்கணும்னு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபுல்லா வந்து கனாஷ்லயே வந்து போட்டு கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெறும் கனாஷ் மட்டும் போட்டா எம்ப்டியா இருக்கும்ல. ஸோ அதனால வந்து சைட்ல வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருந்த ஸ்ப்ரிங்கிள்ல எனக்கு ரொம்ப புடிச்சது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் எதுக்கு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான். எனக்கு அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஸோ அதனால அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து சைட்ல வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட சுகர் பால்ஸ் இருந்துச்சு. ஒயிட் அண்ட் கோல்ட் 2மே இருந்துச்சு. ஸோ 2த்தையுமே வந்து ஒரு டெக்கரேட்டிவா குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன் அங்கங்க. ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா, அந்த ப்ரௌனி லுக்கே வந்து ஒரு ரொம்ப ஷைனியா ஆயிடுச்சு. ஸோ பார்த்ததுமே வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாப்பர் குடுக்கலாம். ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ ஸ்டிக் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டிக் பண்ணா ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கும். அதனால அது பேக்ல இருந்த அந்த ஸ்டிக்க மட்டும் எடுத்துட்டு, ஸோ அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அவளோட நேம் ரைட் பண்றதுக்காக என்ன பண்ணேன், விப்பிங் கிரீம் கொஞ்சமா பீட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவளோட நேம் வந்து ஃபுல்லா வந்து சௌந்தர்யா. சரி எதுக்கு பெருசா எழுதணும், நாங்க ஷார்ட்டா வந்து சௌ சௌன்னு கூப்பிடுவோம் வீட்ல. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து சவுன்னு மட்டும் SOW அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த விப்பிங் கிரீம்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, இது போட்டதுக்கப்புறம் சைடுல வந்து சும்மா ஒரு லைன் மாரி குடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா வெறும் டார்க்கா இருக்கே, இது ஒயிட் லைன்ஸ் நல்லாருக்கும். ச இந்த லைன்ஸ குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்டிக் இருக்குல்ல, நமக்கு டூத் ஸ்டிக் இருக்கும்ல. ஸோ அதில வந்து சாக்லேட்டையும், அந்த ஒயிட் லைன்ஸையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி விட்டேன். ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து என்னன்னா, ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது 2ம் மெர்ஜ் ஆயி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து அவளுக்கு 9த் அன்னைக்கு பர்த்டே. ஸோ அப்படியே இதில டேட்டும் மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விப்பிங் கிரீம்லேயே டேட் மென்ஷன் பண்ணிட்டு, ஃபுல் ப்ரௌனி ரெடி பண்ணிட்டேன். இதுதான் என்னோட சிஸ்டருக்கு பர்த்டேக்கு நான் ரெடி பண்ண ப்ரௌனி கேக். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.